பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். நீங்கள் சுகமுடன் இருக்க நான் பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை என்னென்னா, அதாவது ஏசாயாவில் 48:17 பார்க்குறோம். பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகி கர்த்தர் நானே. ஆமீன். நம்ம கர்த்தராகிய தேவன் பிரயோஜனமாக இருக்கிறது தான் நம்மளுக்கு போதிப்பார். வீண் கதைகளையும் மாயையானவைகளையும் அழிந்து போகிறவர்களையும் இப்படி தேவையில்லாத காரியங்களையும் போதிக்கிறவர் நம்மளுடைய தேவன் அல்ல. கதை விடுறதையும் காரியமில்லாத பேசுகிறதையும் வீணான வார்த்தைகளை புரட்டுகிறதையும் போதிக்கிற தேவன் நம்மளுடைய தேவன் கிடையாது. அவர் பிரயோஜனமாக இருக்கிறது தான் நம்மளுக்கு போதிக்கிறார். நம்ம அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும், நம்ம பிள்ளைங்கள் நல்லவங்களாக இருக்கணும்னு நம்ம விரும்பல. அது மாதிரி தான் இந்த கர்த்தன் கருணை கடல் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் நமக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தி மீட்ட பரலோக தேவன் நம் நல்லவர்களாகவே இருக்கணும், பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கணும் என்பதை ஒவ்வொரு காரியத்திலும் நேர்த்தியாய் செய்கிற தேவனானவர். ஏன்னா அவரை போலவே நம்மளை உண்டாக்குகிறார். அவருடைய தோற்றத்தை போலவே நம்மளை உண்டாக்கினார். தெய்வ தூதரிலும் சற்று சிறியவர்களாய் ஆக்கினாராம். அப்படி மேன்மை உள்ள தேவன் அவரை போல் அவருடைய சாயலாயும் அவருடைய ரூபத்தின்படியாயும் உண்டாக்கப்பட்ட நாம பிரயோஜனமாக இருக்கணும் என்பது தேவ சித்தம். அப்போது தேவையில்லாத காரியங்களும் புரட்டுகிற காரியங்கள் வீணான வார்த்தைகளை பேசி நேரத்தை கழிக்காதபடி தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து எல்லாருக்கிட்டையும் பேசணும். உலகத்தில் உள்ள எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்தணும். ஆனால் வீணான வார்த்தைகளை பேசி நேரத்தை கழிக்கிறது தேவனை துக்கப்படுத்துகிற காரியமாக இருக்கும். அதில் நம்ம நிதானிச்சு அறிந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை தேவன் போதித்து நம்மளுக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஒன்று அவரை பற்றி கொண்டு நடக்கும்பொழுது நம்ம வலப்பக்கமும் இடப்பக்கமும் சாயாமல் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் லக்கை நோக்கி பொறுமையோடு ஓடணும்னா கண்டிப்பாக வெற்றி. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு கட்டாயம் வெற்றி உண்டு. ஒருவேளை சூழ்நிலைகள் இப்படியோ அப்படியோன்னு இருக்கலாம். ஆனால் நாம் அவரை மாத்திரம் நம்ம நோக்கும் பொழுது கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். திரும்ப ஒரு தரம் வாசிக்கலாமா? பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமீன். நீரே எங்கள் நல்மேய்ப்பர், நீர்தான் எங்கள் கர்த்தர் ஆண்டவரே. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் எல்லாவற்றையும் நீரே கர்த்தாவை வழிநடத்தும் என்று நம்ம ஒப்பு கொடுத்து தேவனை சார்ந்திருப்போமாக. அப்படியே தேவன் நம்ம எல்லாரையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களை குடும்பத்தை சார்ந்த எல்லாரையும் வழிநடத்துவாராக. பிரயோஜனமாக இருக்கிறதை போதித்து வழிநடத்த வல்ல தேவன் நடத்துவாராக. ஆமேன். அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தேவன் பலப்படுத்தி காத்துக்கொள்வாராக. ஆமேன்.